பட்டையை தீட்டு என்ற எனது யூடியூப் சேனலில் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடர் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அன்பர்களே, இன்றைய நவீன கவிதை அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே மாதிரியான சொல் முறைமையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு எழுதுவதில் நவீன கவிஞர்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கிறார்கள். மாறுபட்ட காட்சி பின்னணி, அளவான சொற்கள், நேர்த்தியான பார்வை, எளிமையான நடை என அவர்களின் கோணம் சுயம் சார்ந்ததாகவும் இல்லாமல் சமூகம் சார்ந்ததாகவும் இல்லாமல் வீச்சென்று கத்தும் ஒரு கோழி குஞ்சை பொத்தினாற்போல் பிடித்து அதன் தாயிடம் கொண்டு சேர்க்கிற அன்பின் லாவகத்துடன் பொதுத்தன்மைக்குள் ஒரு உயிர்ப்பை தந்து போகிற கவிதைகள் அனாயசமாக உலா வருகின்றன தற்போதைய நவீன கவிதைகளில். கிராமங்களில் பெண்ணுக்கான ஒடுக்குமுறைகள் ஒரு வகைமையாக இருக்கிறதென்றால், நகரங்களில் பணிச்சூழலில் சிக்கியுள்ள பெண்ணுக்கான ஒடுக்குமுறைகள் வேறு வகைமையாக உள்ளன. நகரத்தில் இல்லற வாழ்க்கையில் இருக்கும் ஒரு பெண் வேலைக்கு வருகிறாள் என்றாலே அவள் மீதான பெரும்பாலான கண்ணோட்டம் இன்றும் பாலியல் சார்ந்ததாகவே உள்ளது. இதைத்தான் ஆரஞ்சு வண்ணங்களாக நீளும் பாதை என்ற தொகுப்பில் நிஷாந்தினி இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஊர் துறந்த சிறு பறவையொன்று இறை தேடி நகரமெங்கும் தனித்தலைகிறது. இடையறாது எழும் பேரிரைச்சல் அலைக்கழிக்க குறுக்கு நெடுக்காக அன்பின் விதைகளை தேடி பறக்கிறது பரவி கிடக்கும் வீதிகளில். இறைந்து கிடக்கின்றன பீத்தெறியப்பட்ட பறவைகளின் இறகுகள். கானகம் திரும்ப முடியாத பறவை சபிக்கப்பட்ட பாதையின் எல்லைகளை கடக்க வழியற்று மாறும் தருணத்திற்காக காத்து கிடக்கிறது. இக்கவிதையில் நகரத்து அன்பென்பது எவ்வளவு நம்பிக்கையற்ற ஒன்றாக உள்ளது என்பதையும், பெண்ணுக்கு நகரம் என்பது எவ்வாறு சபிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, விளக்குகள் உடைக்கப்பட்ட ஒரு இருளடைந்த சுரங்கப்பாதையாக உருமாறியுள்ளது என்பதையும் தெள்ளத் தெளிவாக்கியுள்ளார். ஊர் துறந்த சிறு பறவை, கானகம் திரும்ப முடியாத பறவை இரண்டும் ஒன்றேதான் என்ற போதும் சொந்த ஊரும் புகுந்த ஊரும் வெவ்வேறு வடிவிலான அபாயப் பகுதிகளே என அடையாளம் காட்டுகிறார். இன்னொரு வகையில், பிறந்த இடம் விட்டு புகுந்த இடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து சுயமிழந்த அல்லது தன் சுயம் மீட்க துடிக்கும் பெண்ணின் விசும்பலாகவும் கூட இதை கொள்ளலாம். கூர்மையான சொற்களில் பழுத்த இலையென உதிர்ந்து விழுகிறது இயலாமை. மழை தினங்களின் நசநசப்பு போல பிசுபிசுத்து கிடக்கிறது வாழ்க்கை. என்னுள் புதைத்து வைக்கிறேன் வலியையும் பிரியத்தையும். அது நெடுநெடுவென்று வளர்ந்து புது வாசனையை பரப்பியபடி மஞ்சள் பூக்களாய் உதிர்ந்து கிடக்கின்றன. என் நினைவு குதிரை சட்டென அவிழ்ந்து ஓடுகிறது மஞ்சளாய் என நிஷாந்தினி இக்கவிதையில் மஞ்சளின் மகத்துவத்தை போங்கடா நீங்களும் உங்க மங்களமும் என அமங்கலம் பாடியிருக்கிறார். கூர்மையான சொற்களில் என்று மட்டும் விழித்திருப்பதால் அதை பிரயோகப்படுத்திய பாலினம், வயது, சூழல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதை நம் ஊகத்திற்கே விட்டுவிடுகிறார். எவ்வளவுதான் வலியையும் பிரியத்தையும் ஒரே நெஞ்சு கூட்டுக்குள் ஒரு சேர புதைத்து மறைத்து வைத்தாலும் எவர் கண்ணுக்கும் அது புலப்படா வண்ணம் பெண் எவ்வாறு சூழலுக்கு தன்னை தகவமைத்துக் கொள்கிறாள். எல்லாவற்றையும் மறந்து மங்கள நிகழ்வை நோக்கி மட்டுமே ஓடுவதற்கு ஒரு குதிரையைப் போல அவள் எவ்வாறு தன்னை உருமாற்றிக் கொள்கிறாள் என கவிஞர் காட்டும் பெண்ணின் இயல்பு வாழ்க்கை ஒரு கலைக்கூத்தை போல கண்முன் விரிகிறது. கவிதை சார்ந்த பெண்களின் மனநிலை, சூழ்நிலை குறித்து நிறையவே விவாதத்திற்கு உள்பட்டிருந்தாலும், அகவயமான அவர்களின் வெளிப்பாடுகள் மீது வெளிப்பூச்சுக்கு அல்லது நேர் விமர்சனத்திற்கு கைகுலுக்கல் தொனி இருந்தாலும், நேரடியாக இல்லாமல் முன்விட்டு பின் பேசுதலில் உள்ளடக்கத்தை விடுத்து பெண் கவிஞரின் தோற்றம் அல்லது நடத்தை குறித்த ஒருவித நக்கல் தொனியை இயல்பாகவும் குடிக்கு பிறகான கூடுகையிலும் வெளிப்படுத்துவதை மாபெரும் கவிஞர்களென தங்கள் கூட்டத்துக்குள் சொரிந்து கொள்பவர்கள் கூட தங்களின் உபரி கடமையாகவே கொண்டுள்ளனர். பிடியாய் பிடித்து அள்ளி வாயில் இடுகிறாள் சீமை சர்க்கரையை அமிர்தா குட்டி. அளவதிகமம்மு வாயைத்திர இடதும் வலதுமாய் தலையை அசைக்கிறாள். 23 டிகிரி சாய்ந்து சுழல்கிற பூமி விளையாட்டுக்கு தானும் கொஞ்சம் இடவலமாய் அசைந்து கொள்கிறது என்ற கலைச்செல்வியின் கவிதையை வாசிக்கும் போதே வாசகனின் கழுத்தும் தன்னியல்பாக ஒரு 23 டிகிரி சாய்ந்துதான் கொடுக்கிறது. இதில் வெறும் அழகுணர்வு மட்டுமா பழிச்சிடுகிறது? ஒரு குழந்தையை அல்லது ஒரு நிகழ்வை
அதன் இயல்பில் நடக்க விடுங்களேன். எத்தனை நாள், எத்தனை முறை நடந்துவிடும்? அப்படியே நடந்தாலும் அது பாட்டுக்கு நடந்துவிட்டு ஒரு கட்டத்தில் சலித்து வேறொரு நிலைக்கு தானாகவே மாறிக்கொள்ளும். உங்கள் அதிகார மையத்துக்குள் அடக்க முனையும் போதுதான் அந்த நிகழ்வு திரும்ப திரும்ப நிகழ்ந்து உங்களை மிகவும் தொந்தரவுக்கு உள்ளாக்குகிறது என்ற எளிய தத்துவத்தை இதைவிட எளிய அழகு நடையில் வேறெப்படி சொல்ல முடியும்? எல்லாமே நிறுவனமயமாகிவிட்ட சூழலில் விவசாயம் மட்டும் அதற்கு தப்புமா என்ன? விதை சுருங்கிவிட்டது, விளைச்சல் சுருங்கிவிட்டது, அறுவடை காலம் சுருங்கிவிட்டது, அமோக விற்பனை என்ற உற்சாகம் சுருங்கிவிட்டது. ஆனாலும் விவசாயியும் இயற்கையும் ஒருபோதும் தன் இயல்பிலிருந்து சுருங்கவில்லை. இப்போதும் கூட அவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். களைப்போடு அவர்கள் திண்ணையில் அமருங்கள், நீங்கள் கேட்காமலே ஒரு குவளை தண்ணீர் கொடுப்பார்கள். சாப்பிட்டியாயா என அவர்கள் வாஞ்சையோடு கேட்கும்போதே பாதி வயிறு நிரம்பியிருக்கும். எந்த ஊர் ராசா என்ற அவர்களின் அனுசரணையான விசாரிப்பில் வந்த களைப்பெல்லாம் நீங்கி கடக்க வேண்டிய தூரம் வெகுவாக சுருங்கிவிடும். இதைத்தான் இப்படி சொல்கிறார் கலைச்செல்வி. முற்றிய வாழை குலையின் பழங்கள் முழு பௌர்ணமிக்கு பின் வாசனையோடு பழுக்கத் தொடங்கியிருந்தது. காலையில் விடிந்ததும் கிளிகள் வந்தன. பின்னர் மதியத்தில் 4-5 அணில்கள், கடைசியாய் இரவில் ஒரு சோடி வௌவால்கள். வாழை மரம் அதீத சந்தோஷமாக இருக்கிறது. தடவி கொடுக்கிறேன் தண்டு பகுதியை. காய்ந்து தொங்கிய முதிர்ந்த இலை தலை கோதுகிறது. அதில் ஒட்டியிருந்தது வளர்த்த சிறு கருணைக்கு வளர்ந்த நன்றியின் பெரும் இதம். துவேஷங்கள் எல்லாம் எளிய மனிதர்களிடம் இல்லை. ஒரு எளிய புன்னகையுடன் அவர்களுக்கு தெரிந்த மனிதர்கள் குறித்து, வாழ்க்கை குறித்து, இறைமை குறித்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி உரையாடி பாருங்கள். அவர்கள் குப்பை மேட்டில் போடும்படி உங்கள் வாழ்க்கையை கொடுத்துவிட்டு மஞ்சள் பையில் வாஞ்சையோடு திணித்து அனுப்பிய அவர்கள் வாழ்க்கையோடு உங்கள் பயணத்தை தொடர்வீர்கள் என்கிற குரலை கேட்க தயவு செய்து உங்கள் ஹெட்போனை கழட்டுங்கள் என்கிறார் கலைச்செல்வி.